ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜிவி பிக்சல் ஸ்டுடியோஸ் அண்ட் நான் ஜிவி. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிளெண்டரில் மோஷன் ட்ராக்கிங் பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஒரு கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோ, அதாவது பேசிக்லேருந்து மோஷன் ட்ராக்கிங் பிளெண்டரில் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ எந்தவித எடிட்டிங்கும் இல்லாமல் கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோவை கண்டினியூஸாக இப்போ நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம பிளெண்டரில் இருக்கோம். ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் இப்படி தான் நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது விஎஃப்எக்ஸ் போய்க்கலாம். ஸோ போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே மோஷன் ட்ராக்கிங்கான ஒர்க் ஸ்பேஸ் இங்கே நமக்கு வந்துருச்சு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மாஸ்கிங், கம்போஸ்டிங், ரெண்டரிங் மொத்தமாக 4 டேப் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ ஓட போகிற ஸ்க்ரீன் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டைம்லைன். இந்த டைம்லைன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃப்ரேமை பேஸ் பண்ணி தான் இருக்கும், செகண்ட்ஸை பேஸ் பண்ணியிருக்காது. சைட்லேயே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் அந்த ஒர்க்கிங் பேனல்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் நமக்கு ஒரு ஃபுட்டேஜ் வேணும். ஸோ அந்த ஃபுட்டேஜை ட்ராக் பண்ணி தான் நம்ம இப்போ ஒரு விஎஃப்எக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோஷன் ட்ராக்கிங்னா என்னென்னா, ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அது கொஞ்சம் பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் தான். அதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்ஸாக கட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். அதோட லிங்க்கை மேலே இங்கே தரேன். ஓகே, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஃபுட்டேஜ் எடுத்து நம்மளோட ட்ராக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த ஃபுட்டேஜ், இதுதான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஓகே, பட் இதை நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். பட் இதில் ஒரு சின்ன ஒர்க் மட்டும் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது என்னென்னா, ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நின்று ஸ்லோவாக தான் இதோட மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே இருந்தால் நமக்கு வீடியோ ஸ்டார்ட் ஆகணும். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, இதை கொஞ்சம் என்னோடய எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போட்டு இதை நான் கட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே ஒரு இது சீக்வன்ஸை க்ரியேட் பண்ணி என்னோடய ஃபுட்டேஜை நான் எடுத்துக்கிறேன். இது அந்த ஃபுட்டேஜ். ஸோ இதை உள்ள ட்ராக் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே கொஞ்சம் இந்த ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருந்தால் போதும். இங்கே ஒரு கட் வச்சுக்கிறேன் அண்ட் ஒரு 10-15 செகண்டுக்கு அப்புறம் அங்கே ஒரு கட் வச்சுக்கிறேன். ஓகே, அண்ட் இதை தனியாக ரெண்டர் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அந்த போர்ஷனை பார்த்திங்கன்னா நான் ரெண்டர் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அது எங்கே இருக்குன்னா, இது ஒர்க்கு. ஓகே, இதுதான் அந்த ஃபுட்டேஜ். பார்த்திங்கன்னா நமக்கான கம்ப்ளீட் ஒர்க் ஸ்பேஸ் இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. எஃப் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிட் ஆயிரும் ஸ்க்ரீன். உங்களோட மவுஸை ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணலாம். இங்கே அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஓகே, சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக் பண்ண போகிறதுக்கான ஆப்ஷனும், அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பண்ண போகிற ஒர்க் என்னன்னா, இதோட ஃப்ரேம் ரேட்டை சேஞ்ச் பண்ணணும். பிகாஸ் வீடியோவோட ஃப்ரேம் ரேட் ஒன்றா இருக்கும். பட் இப்போ நம்ம விஎஃப்எக்ஸ்ல வரும்போது இதோட ஃப்ரேம் ரேட் பார்த்திங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டியூரேஷனை கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணுறது சான்ஸ் இருக்குது. பிகாஸ் இது ஒரு 29 எஃப்பிஎஸில் இருக்குது. பட் இந்த ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா 24 எஃப்பிஎஸ் இருக்குது. ஸோ டைம் டியூரேஷன் வந்து நம்ம வீடியோவை கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறப்ப கொஞ்சம் மாறுபடுறது கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோட ஃப்ரேம் ரேட் என்னவோ அதையும் நான் இங்கே செட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே செட் பண்ணியாச்சு. அண்ட் தென் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 250 ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ 25 ஃப்ரேம்னா 250, டோட்டலாக 250 ஃப்ரேமுக்கு பார்த்திங்கன்னா 10 செகண்ட். 29 ஃப்ரேம்ங்கிறப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 300. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 10 செகண்ட் அவுட் நமக்கு வரும். ஓகே, இங்கே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ராக்கிங் பேனலில் செட் சீன் ஃப்ரேம் அப்படின்னு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஆக்சுவல் உங்கள் வீடியோவில் எவ்வளோ ஃப்ரேம்ஸ் இருக்கோ அது இங்கே செட் ஆகிடும். பார்த்திங்கன்னா இதோட டோட்டல் பார்த்திங்கன்னா 600 கிட்ட இருக்குது. ஸோ எனக்கு இப்போ இந்தளவுக்கு வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 300 போதும். ஸோ அதனால் நான் வந்துக்கிறேன். அந்த அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா ப்ரிஃபெட்ச்னு ஒரு ஆப்ஷன். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, நீங்கள் சாதாரணமாக நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப லேகியாக ப்ளே ஆகும், ஸ்லோவாக மெதுவாக ப்ளே ஆகும். பட் இந்த ப்ரிஃபெட்ச்சை நீங்கள் ஒன் டைம் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது 1 செகண்ட் லோட் ஆகும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரிவ்யூ ஃபாஸ்ட்டாக ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, அடுத்ததான் நம்ம ட்ராக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபுட்டேஜோட டீட்டெயில்ஸ் இதெல்லாம் இங்கே இருக்கும். ஸோ அது இப்போ தேவையில்லை. நம்ம அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மோஷன் மாடல் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்லேருந்து ஃபைனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி விதமாக இருக்கும். பிகாஸ் நம்ம ட்ராக் பண்ண போகிற ஃபுட்டேஜ் பார்த்திங்கன்னா ஃபுட்டேஜ் ஆர் ஆப்ஜெக்டாக இருக்கலாம், ஃபுட்டேஜில் இருக்க ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம். அது பார்த்திங்கன்னா அதோட லொக்கேஷன், ஸ்கேல் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது அடாப்ட் ஆகி ட்ராக் பண்ணும். ஸோ நீங்கள் பர்ஸ்பெக்டிவ் ஒரு அஃபைன், மேக்ஸிமம் நான் அஃபைன் தான் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த அஃபைன் கொடுக்குறப்போ உங்களோட ஃபுட்டேஜ்
எவ்வளோ லேகியாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி இருந்தாலும் இது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக ட்ராக் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக இதை நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் இப்போ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நார்மலைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி எனபிள் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஏதாவது கலர் வேரியேஷன் ஃபுட்டேஜில் ட்ராக் ஆகிட்டு இருக்கும்போது பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆகும்போது கூட ட்ராக்கர் சம்டைம்ஸ் மிஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது. பட் இதை நீங்கள் எனபிள் பண்ணுறப்போ அதுக்கான சான்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஓகே, அப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் சைஸ் அண்ட் சர்ச் சைஸ்ன்னு இருக்கும். அது என்னென்னா நார்மலாக ஒரு ட்ராக்கர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், குட்டியாக ஒரு சைஸாக தான் இருக்கும். பட் அதோட சைஸை நம்ம சேஞ்ச் பண்ணலாம் மேனுவலாகவே. ஸோ அதுக்கு தான் அது. ஸோ பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் உங்களுக்கு தெரியும். இது எதுக்காகனா நம்ம ட்ராக் பண்ண போகிற ஆப்ஜெக்டோட சைஸ் பொறுத்தது. சம்டைம்ஸ் நம்ம சின்னதாக ஒரு விஷயத்தை ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆர் பெருசாக ஒரு விஷயத்தை ட்ராக் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இது டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். ஓகே, இதை வேணால் டெலிட் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டார்டிங்கில் தேவையான செட்டிங்ஸில் இப்போதைக்கு நம்ம வச்சுட்டோம். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ராக்கராகவும் நம்ம ட்ராக் பண்ணலாம், ஆர் மல்டிபிளாகவும் நிறையா ட்ராக்கர் செட் பண்ணி ஓவராலாகவும் ட்ராக் பண்ணலாம். என்னோடய ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இருக்குது, எப்படி சேஞ்சஸ் தெரியல. ஓகே, நான் எப்போவும் எப்படி ட்ராக் பண்ணுவேன்னா டிடெக்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருவேன். அதாவது எதெல்லாம் நம்ம கிளிப்பில் ட்ராக்கபிளோ அதை சாஃப்ட்வேரை நமக்கு ட்ராக் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்கு தான் இந்த டிடெக்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுவே ஓவராலாக ட்ராக் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கொடுத்துரும். அதாவது ஹைலைட்டான விஷயங்கள், அது கலராக இருக்கலாம், அது ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம். ஸோ எதெல்லாம் ஹைலைட்டாக இருக்கோ அது சாஃப்ட்வேரை அனலைஸ் பண்ணிடும். நீங்களும் ட்ராக் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு கான்ட்ராஸ்டான ஏதாவது ஒரு பொருளை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ஈஸியாக ட்ராக் ஆகிறது சான்ஸ் இருக்குது. பட்டு பிளர்ராக இருக்கிற இடத்தையோ இல்லை கொஞ்சம் இந்த மாதிரி ஹைலைட் இல்லாத இடத்தையும் நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அது ட்ராக் ஆகிறது ரொம்ப கஷ்டம்தான். அதே மாதிரி உங்களோட ஃபுட்டேஜும் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஷேக் இல்லாமல் எடுங்க, ப்ளீச் விழுகாமல், எக்ஸ்போசர் அதிகமாக வராமல் எடுக்க பாருங்கள். ஸோ அப்போது கொஞ்சம் நல்லாவே ட்ராக் பண்ணலாம். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் அதை அண்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 300 ஃப்ரேமா. ஸோ நான் சென்டருக்கு வந்துக்கிறேன். ஸோ இப்போ டிடெக்ட் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து 300 ஃப்ரேம்ஸ் 300 ஃப்ரேம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக அது ட்ராக் ஆகி போகிறது கஷ்டம் தான். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன மோஷன் ப்ளரோ இல்லை ஷேக்கோ ஏதாவது வந்துச்சுன்னா அது கொஞ்சம் ட்ராக்கர்ஸ் மிஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது. பட் அதை பாதியாக இப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான். ஓகே, 150 வச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ட்ராக் பண்ணி விட போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் கண்ட்ரோல் T கொடுக்கலாம், ஆர் இங்கே இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும். நான் ஜஸ்ட் இப்போ கண்ட்ரோல் T கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கு வரும் பார்த்தீங்கன்னா ட்ராக் ஆகுது, பட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ட்ராக் ஆகிடுச்சு. பட் ட்ராக் ஆகாத ட்ராக்கர்ஸ்லாம் அவங்களால பார்க்க முடியும். ஸோ மேக்ஸிமம் எல்லாம் ஆகிடுச்சு. ஓகே, அகைன் 150 வரேன். வந்துட்டு திரும்ப இந்த பக்கம் ரிவர்ஸ் அகைன் ஒரு ட்ராக் பண்ணுறேன். ஓகே, இப்போ உங்களால் பார்க்க முடியும், அந்த வீடியோ போகிற பார்த்தையும் உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ட்ராக்கர்ஸ் எல்லாம் பாருங்களேன். ஓகே, ஃபைன். ஓகே, இப்போ நம்ம ட்ராக் பண்ணியாச்சு. அடுத்ததான் நான் பண்ண போகிறது என்னென்னா தேவையில்லாத ட்ராக்கர்ஸ்லாம் டிலீட் பண்ண போகிறேன். ஸோ அது பிகாஸ் அது நமக்கு தேவையில்லை. நம்ம ட்ராக்கிங்கை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு அலைவ் ட்ராக்கர்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். அதாவது அது கம்ப்ளீட்டாக ஸ்டார்டிங் ஃப்ரேம்லேருந்து எண்டிங் ஃப்ரேம் வரைக்கும் அது ட்ராக் ஆகிருக்கணும். ஸோ அப்படி இருக்கிற ட்ராக்கர்ஸ் மட்டும்தான் சாஃப்ட்வேர் சால்வ் பண்ணும். ஒருவேளை இந்த மாதிரி அரைகுறையாவோ இல்லை கம்ப்ளீட்டாக ட்ராக் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது வேஸ்ட்டு தான். ஓகே, ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு, எண்டிங்கில் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. நிறையவே இருக்குது. ஸோ B கொடுத்து பாக்ஸ் செலக்ட் பண்ணுறேன். அண்ட் ஓகே, அரைக்குறை ட்ராக்கர்ஸ் எல்லாம் டீல் பண்ணி தூக்கியாச்சு. அண்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சில ட்ரபிள்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ இதை நான் ஃபுல் ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஸோ இதுதான் நம்ம ட்ராக் பண்ண ட்ராக்கர்ஸோட பாத் உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிடுச்சு, எந்த வித ஸ்ட்ரகுள் இல்லாமல். பட் ஒரு சில பார்த்திங்கன்னா மேலே கீழே இறங்கி ஸோ இந்த மாதிரிலாம் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ராக்கர்ஸை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்கணுன்னா கண்ட்ரோல் ஹோல்ட் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வியூ கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை பண்ணுற ட்ராக்கர்ஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. அது ஏன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதோட பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இந்த இடத்துல இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு
அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ ஒரு சில கம்ப்ளீட்டாக அந்த ட்ராக்கர்ஸும் உள்ளே ஒளிஞ்சிருக்கும், உங்களை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. ஓகே, ட்ராக்கிங் ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாகவே பண்ணியாச்சு. இந்த ட்ராக்கர்ஸோட ஆப்ஷன்லாம் நீங்கள் சைடில் இங்கே பார்க்கலாம். ட்ராக் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ அது எந்த இடத்த அதையும் நான் மூவ் பண்ணி கூட காட்டுறேன். ஸோ அது எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் எந்த கலர், ஸோ அப்போதையும் பார்க்கலாம். இதோட வெயிட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட் இந்த மாதிரி. ஓகே, அண்ட் கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கும், ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் இந்த மாதிரி. ஸோ இது இப்போதைக்கு தேவையில்லை, ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். இது வேணாலும் ஹைட் பண்ணலாம், லாக் பண்ணலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராக் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக நம்ம பண்ண வேண்டியது கேமராவை சால்வ் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ட்ராக்லேருந்து சால்வ் போய்க்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா சால்வ் கேமரா மோஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நமக்கு. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சால்வ் எரர் இஸ் 0.25. ஸோ பிளெண்டரை பொறுத்த வரைக்கும் சால்வ் எரர் உங்களுக்கு 1 விட கம்மியாக, அதாவது இந்த 0 வந்துச்சுன்னா நீங்கள் ட்ராக் பண்ண வீடியோ சூப்பர்னு அர்த்தம். பிகாஸ் அது 1 விட அதிகமாக போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு எரர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ நமக்கு வந்திருக்கிற சால்வ் எரர் பார்த்தீங்கன்னா உண்மை நைஸ். ஒருவேளை உங்களால் கம்மி பண்ண முடியல, நீங்கள் கீ ஃப்ரேம் கிளிக் பண்ணி எனபிள் பண்ணலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சால்வ் எரர் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும். ஆர் இந்த கீ ஃப்ரேமோட வேல்யூவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதுவும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அது சால்வ் எரரை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஆல்சோ ஃபோக்கல் லென்த், ஆப்டிக்கல் சென்டர், ரேடியல் டிஸ்டோர்ஷன் எல்லாமே தான். ஓகே, பட் இப்போ நமக்கு பிரச்சனையே இல்லாமல் கேமரா சால்வ் முடிஞ்சு. ஆல்சோ நீங்களும் இதே ஃபுட்டேஜை யூஸ் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு இப்படி ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ராக் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னென்னா ஒரு பிளேன் இங்கே க்ரியேட் பண்ணணும். ஓகே, அதுவும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். பட் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரோடில் வந்து ஒரு கார் நிற்கணும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரோடில் வந்து கார் நிற்கணும். ஸோ அதை தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ஒரு சில ட்ராக்கர்ஸ் இருந்தால் தான் அந்த ட்ராக்கர்ஸ் மேலே நான் ஒரு ஃப்ளோரை க்ரியேட் பண்ண முடியும். அந்த ஃப்ளோரில் ஒரு காரை நிற்க வைக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ராக்கர் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு ட்ராக்கர் எனக்கு பத்தாது. ஒரு ஃப்ளோர் க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 3 ட்ராக்கர்ஸ் தேவைப்படும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீழே பார்த்தீங்கன்னா செட்டப் ட்ராக்கிங் சீன்ஸ் அதை கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கான 3D சீன் இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ப்ளே பண்ணி காட்டுறப்போ உங்களால் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ளோர் க்ரியேட் ஆகிடுச்சு. பட் நமக்கு என்னென்னா இந்த தரையாக அது ஒரு பிளேட்டாக இங்கே க்ரியேட் ஆகணும். ஸோ அந்த பிளேட் மேலே தான் நம்மளோட 3D ஆப்ஜெக்ட்ஸை நம்ம பேஸ்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் அடுத்தது பண்ண போகிறேன்னா எனக்கு இன்னும் புதுசாக 2 ட்ராக்கர்ஸ் தேவைப்படும் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இங்கேயும் எண்டிங்கில் ஒன்று பண்ண போகிறேன். ஏன்னா இதோட பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே அப்படியே இறங்கி போகுது. ஸோ அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் நான் அங்கே ஒரு ட்ராக்கரை நான் செட் பண்ணுறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுது. ஸோ செலக்ட் பண்ணுறேன். கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணும்போது இங்கே நமக்கான ஒரு ட்ராக்கர் க்ரியேட் ஆகும். ஓகே, அடுத்தது கண்ட்ரோல் T கொடுக்குறேன். ஓகே, சூப்பர், கம்ப்ளீட்டாக ட்ராக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், சூப்பர். ஓகே, இன்னும் ஒன்று. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரே கலரில் இந்த பிளாக் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இதையும் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். பட் ஓகே, அது ஃப்ரேமை விட்டு வெளியே போயிடுச்சு. ஸோ அதனால ட்ராக்கர்ஸ் மிஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ரீசன்னாலே உங்களோட ட்ராக்கர் நல்லாவே ட்ராக் ஆகிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ரேமை விட்டு அந்த ஆப்ஜெக்ட் வெளியே போகிற பட்சத்தில் ட்ராக்கரும் சேர்ந்து வெளியே போயிடும். ஸோ ஓகே, இப்போ இந்த டைம் இங்கே ட்ரை பண்ணலாம். ஓகே, கம்ப்ளீட் ஆச்சு, சூப்பர். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறக்கமாக இருக்குது. அது எந்த ட்ராக்கர்னு தெரில. ஸோ இது இங்கே என்ன ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, இது வேண்டாம் எனக்கு. அது ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. பட் இருந்தாலும் எனக்கு அந்த மாதிரி இருந்தால் பிடிக்காது. ஸோ கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, ஜஸ்ட் இப்போ நம்மளோட பிளேனை இங்கே க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி திரும்ப அகைன் சால்வ் கேமரா மோஷன் கொடுக்கணும். நீங்கள் என்ன தான் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் புதுசாக ஒரு ட்ராக்கர் நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா அகைன் அதை போய் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ பண்ணதுக்கப்புறம் தான் அது இங்கே ஒர்க் ஆகும். ஓகே, இந்த 3 ட்ராக்கரை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஃப்ளோர். ஓகே, ஃப்ளோர் க்ரியேட் ஆகிடுச்சு. பட் பெருசாக இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். இதோட டிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு 5 வைக்கிறேன். வச்சுட்டு செட் ஸ்கேல். பட் என்ன ப்ராப்ளம், நம்ம 2 தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ ஓகே, 5 வச்சு செட் ஸ்கேல் இன்னொரு 10 வைக்கிறேன். ஓகே, 15. இது நல்லாயிருக்கு, இது நைஸ். பார்த்தீங்கன்னா அது
அந்த ஃப்ளோரோட செட் ஆயிடுச்சு. ஓகே, சூப்பர் நைஸ். அண்ட் தென் இதுக்கு ஒரு ஆரிஜின் செட் பண்ணணும், அதாவது ஒரு சென்டர் பாயிண்ட். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போதைக்கு ஆரிஜினாக கொடுக்குறேன். ஓகே, அடுத்ததாக எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் கொடுக்கணும். இது எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கட்டும். அண்ட் ஒய் ஆக்சிஸ் பார்த்திங்கன்னா இது ஒய் இருக்கட்டும். ஓகே ஓகே, அவ்வளோதான். சிம்பிள். பிளெண்டரை பொறுத்த வரைக்கும் மோஷன் ட்ராக்கிங்லாம் கஷ்டம்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டால் நான் சொல்லவே மாட்டேன். இதை விட ஈஸியாகவும் இருக்குது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம், பட் இருந்தாலும் அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லைப்பா. ஓகே ஓகே, நம்ம பர்ஃபெக்டாக ட்ராக் பண்ணி முடிச்சாச்சு. ஒருவேளை நீங்களும் இதே வீடியோ யூஸ் பண்ணி இந்த விஎஃப்எக்ஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணி என்னை டாக் பண்ணி விடுங்க. நான் பார்க்குறேன் உங்களோட ஒர்க் எப்படி இருக்குன்னு. ஓகே, அடுத்ததாக நம்ம ஒரு புதுசாக ஒரு 3D வியூ போட்டு இங்கே க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இதுதான் அந்த பிளெயினோ கியூபோ டிஃபால்ட்டாக நமக்கு வர்றது தான். ஓகே, இந்த டைம் உங்களோட ஃபேஸாக பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் அந்த 300 ஃப்ரேம்ஸ்க்கான வியூ. ஓகே, நம்ம ட்ராக் பண்ணியாச்சு, கேமரா சால்வ் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து நம்ம பண்ண போகிற விஷயம் என்னென்னா ஒரு 3D ஃபைல் அதை உள்ளே இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு என்விரான்மெண்ட் செட் பண்ணி ஒரு சின்ன ஒரு ரெண்டர் இமேஜ் எடுத்து பார்த்துக்கலாம் சாம்பிளுக்கு. ஓகே ஓகே, கம்போஸ்டிங் போய்க்கலாம். ஸோ கம்போஸ்டிங் டேப். ஸோ இது எதுக்குன்னா கம்போஸ்டிங், இது பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ இது தனியாக நம்ம எடுத்துருக்கோம். அண்ட் இந்த ரெண்டர் லேயர்ஸுங்கிறது நம்ம பிளெண்டரில் க்ரியேட் பண்ண போகிற ஆர் இம்போர்ட் பண்ணுற 3D ஃபைல். ஸோ இது வீடியோங்கிறது வேறு, 3Dங்கிறது வேறு, ரெண்டையும் கம்பைன் பண்ணணும். அதுதான் கம்போஸ்டிங். ஸோ அதுக்காக தான் இந்த கம்போஸ்டிங் யூஸ் பண்ணுறோம். ரெண்டுத்தையும் பிளெண்ட் பண்ண போகிறோம். சுருக்கமாக சொல்லணும்னா அவ்வளோதான். ஓகே, இவ்வளோ டேப்ஸ் தேவையில்லை. ஜஸ்ட் டேரெக்டாக இந்த ஆல்ஃபா ஓவரில் நான் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வேண்டாம், டெலிட் பண்ணிடலாம். ஓகே, ஒருவேளை நீங்கள் வீடியோ எடிட்டராக இருந்தால் உங்களுக்கு இது ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். அதாவது இது பார்த்திங்கன்னா மூவி கிளிப், இது பார்த்திங்கன்னா நம்ம எடுக்க போகிற ரெண்டர். ஸோ இது ரெண்டையும் இங்கே மிக்ஸ் பண்ணி இங்கே நம்ம வியூவில் பார்க்க போகிறோம். அவ்வளோதான். ஓகே, இதை வி கொடுத்திங்கன்னா உங்களுக்கான ஸ்க்ரீன் இங்கே ஜூம் அவுட் ஆகும். ஆல்ரெடி கொடுத்திங்கன்னா ஜூம் இன் ஆகும். ஓகே, அது பிரச்சனை. இங்கே வியூவில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஜூம் ஆப்ஷன், மூவ் பண்ணுறது, ஃபிட், மூவ் கொடுத்துட்டு மூவ் பண்ணி இந்த மாதிரி மூவ் ஆகும். ஃபிட் கொடுத்திங்கன்னா ஃபிட் ஆகும். அவ்வளோதான். ஜஸ்ட் லைக் திஸ். அண்ட் பேக் ட்ராப் இந்த மாதிரி ஹைட் பண்ணி அவ்வளோதான். ஓகே ஓகே ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு என்விரான்மெண்ட் செட் பண்ணலாம். ஸோ என்விரான்மெண்ட் கூட வேணாம், ஜஸ்ட் இப்போதைக்கு ஒரு ஒயிட் கலர் செட் பண்ணிக்கிறேன். ரெண்டர் வியூ சேஞ்ச் பண்ணுறேன். இது சாலிட் வியூவில் இருக்குது. ஓகே, ஃபுல் ஒயிட்டில் இருக்குது. ஈவி ரெண்டர் இன்ஜினில் இருக்குது. ஸோ ஈவியில் நான் சைக்கிள்ஸ் சேஞ்ச் பண்ணுறேன். பிகாஸ் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன். ஓகே, சைக்கிள்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். டிவைஸ் ஜிபியூக்கு மாற்றுறேன். ஓகே, அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபிலிமில் போய் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டை எனேபிள் பண்ணுறேன். பிகாஸ் இதை நம்ம ரெண்டர் பண்ணும்போது ஸோ இந்த கேமராவில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் இதை ரெண்டர் பண்ணி கொடுத்துரும். அதாவது இப்போ நம்ம ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சோம் பார்த்தீங்களா, அந்த ஒயிட் பேக்ரவுண்டையும் அதை சேர்த்து ரெண்டர் பண்ணி கொடுத்துரும். நமக்கு அது தேவையில்லை. ஸோ நமக்கு இந்த கிளிப்பு தான் தேவை. கிளிப்பும் ப்ளஸ் இந்த 3D ஃபைல். ஸோ சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் டிரான்ஸ்பரண்ட்டை எனேபிள் பண்ணிட்டேன். ஓகே, ஒரு 100 எடுத்து பார்க்கலாம். ஸோ இங்கே மேக்ஸிமம் சாம்பிள்ஸ் 4000லாம் வேணாம், ஒரு 100 கொடுக்குறேன். கொடுத்துட்டு F12 கொடுக்குறப்போ ஒரு இமேஜ் என்டர் ஆகும். பார்க்கலாம் இதோட வியூ எப்படி இருக்குன்னு. ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த பிளெயின் வராது. பிகாஸ் அந்த பிளெயின் தான் நமக்கான வீடியோ இங்கே. ஸோ ஜஸ்ட் அது பார்த்திங்கன்னா அது ஒரு ஷேடோ கேச்சராக தான் இருக்க போது. நம்ம இந்த 3D இந்த கியூபுங்கிறது இங்கே ஒரு 3D ஃபைல் தான். ஸோ அதோட ஷேடோ தான் அது வாங்க போகுது. ஸோ அதுக்கு தான் அது. ஓகே, பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு வியூ ஆகுது. ஸோ இப்போதைக்கு ஆரம்பமாகுது. அதுவே போதும். ஒரு டெஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அகைன் லே அவுட் போகிறேன். ஓகே, அடுத்த நம்ம ஒரு நல்ல லைட் இருக்கிற என்விரான்மெண்ட்டை செட் பண்ணலாம். ஸோ அப்போ தான் நமக்கான ஷேடோஸ் எங்கே விழுகுது, எப்படி விழுகுது நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, நான் ஒரு நல்ல வெயில் அடிக்கிற ஒரு என்விரான்மெண்ட் டெக்ஸ்டராக உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். பட் ஷேடோஸ் பார்த்தீங்கன்னா விழுகல. ஷேடோஸே இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இது ஏன் இப்படி ஆகுதுன்னா, இந்த பிளேன் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு ஒரு தனியாக ஒரு குரூப்பில் இருக்குது. இதை தூக்கி நான் ஃபோர்கிரவுண்ட் குரூப்பில் ஆட் பண்ணி விட்றேன். ஆட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கான ஷேடோ இங்கே இருக்குது. ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் கான்செப்ட் தான். நம்ம வீடியோ எடிட்டிங் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான். ஓகே, இப்போ இனிமேல் நமக்கு இந்த கியூப் தேவையில்லை. ஸோ ஜஸ்ட்
delete வழக்கம் போல். அண்ட் என்னோட 3D ஃபைலை இப்போ நான் உள்ள இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு மாடல் தேடி பார்த்தேன். நிறையா ஒரு கார் வைக்கணும்னு தான் நினச்சேன். ஸோ நிறையா கார் மாடல்லாம் எடுத்தேன். பட் எனக்கு என்னென்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் கார் வேணும். பிகாஸ் நம்ம சேனலோட தீமே டோட்டலாக எல்லோ தான். ஸோ ஒரு 3D எல்லோ கலர் காருக்காக தேடினேன். ஸோ இந்த கார் எனக்கு கிடச்சிது. இதுவும் கிடச்சது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அதை விட இது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் பழசாக இருக்குது, அதனால் எடுக்கல. ஸோ நோ ப்ராப்ளம், இது கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குது. ஸோ இதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ ஃபைல் அண்ட் இம்போர்ட் GLTF ஃபார்மேட்டில் சேவ் பண்ணியிருக்கேன். ஓகே, கார் பார்த்தீங்கன்னா உள்ள இம்போர்ட் ஆகிடுச்சு. ஓகே, லுக்கு நல்லாவே இருக்குது. ஜஸ்ட்டு மேலே கொண்டு போய்க்கலாம். ஓகே, ஷேடோஸ் நல்லாவே விழுகுது. நல்லா இதை ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணி இது பார்த்தீங்கன்னா Z ஆக்சிஸில் இந்த கிரவுண்டில் படுற மாதிரி வைக்கிறேன். பிகாஸ் அப்போ தான் ஷேடோ டச் ஆகிறது தெரியும். ரொம்ப கீழே இறங்கிடுச்சு. ஓகே, நைஸ். ஓகே, பட் பார்த்தீங்கன்னா கேமரா அந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். ஸோ Z 180 டிகிரி நம்ம பார்த்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த G கொடுத்து ஷிஃப்ட்டு Z. ஸோ Z ஆக்சஸ் தவிர மற்ற எல்லா ஆங்கிலையும் மூவ் ஆகும். ஸோ அதுக்காக தான் இங்கே இந்த வீட்டு முன்னாடி வச்சுக்கலாம். அடுத்து R கொடுத்து Z ஆக்சஸில் ஒரு சின்ன ரொட்டேஷன் அண்ட் சின்ன ஸ்கேல். அகைன் தரை தொடுது. அகைன் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு தொடுது. ஓகே ஓகே, காரை பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உள்ள இம்போர்ட் பண்ணியாச்சு. ரொம்ப நைஸாக இருக்குது. ஸோ DNS எனேபிள் பண்ணிக்கிறேன். அண்ட் ஷேடோ பார்த்தீங்கன்னா இதோட பாதியிலே கட்டாது. பிகாஸ் இதோட பிளைனோட சைஸ் இவ்வளோ தான். ஸோ ஸ்கேல் பண்ணுறப்போ அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீவ் ஆகும் ஷேடோ. பிகாஸ் இது வெறும் ஷேடோ கேச்சர் தான் இந்த பிளைன். ஒருவேளை உங்களுக்கு ஷேடோ கேச்சர் எனேபிள் ஆகலைன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சைக்கிள்ஸ் ரெண்டர் இன்ஜினை நீங்கள் ஆன் பண்ணியிருக்கணும். அண்ட் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிலிட்டி ஷேடோ கேச்சர் இதை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேடோ கேச்சர் எனேபிள் ஆயிரும். அதாவது அந்த பிளைன் நார்மலாக இருந்தாலும் ஷேடோ விழுவும். பட் அது ரெண்டரில் தெரியாது, ஷேடோ மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான். ஓகே, நைஸ். அண்ட் ஓகே, ஜஸ்ட் இப்போ ஒரு அகைன் ஒரு 2 எடுத்து பார்ப்போம். ஓகே, 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த லைட்டோட மேட்ச் ஆகுது. பட் இருந்தாலும் இவ்வளோ ஷேடோஸ் இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான், ஜஸ்ட் ஒரு டெஸ்ட்டு தான். ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, பர்ஃபெக்டாக வருது. பட் இந்த என்விரான்மெண்ட்டை நான் இப்போ வைக்க போகிறதுல ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு தான் வச்சு பார்த்தேன். பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா ஓவரால் ஒரு சாஃப்ட் லைட்டாக இருக்குது. இந்த என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த மாதிரி ஹார்ஷ் லைட்டில் இல்லை. பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஷேடோஸ் விழலை. நீங்கள் நோட் பண்ணலாம், இந்த தெருவிளக்கு, செடி கொடி, வீடு எதுக்குமே பார்த்தீங்கன்னா ஷேடோஸே விழுகலை. பட் சூரிய ஒளியில் இருக்குது. லைட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைட்டு விழுகுது. ரெஃப்ளெக்ஷன்ஸ் எங்கேயும் பெருசாக இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் க்ளவுடி அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த என்விரான்மெண்ட் இதுக்கு செட் ஆகாது. ஸோ ஜஸ்ட் இதை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்கிட்ட ஒரு என்விரான்மெண்ட் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு அதாவது வெளிச்சமும் இருக்கணும், பட் கொஞ்சம் இந்த மாதிரி ஹார்ஷ் லைட்டும் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான். ஓகே, அதை எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட்டும் இருக்குது, பட் ஷேடோஸும் இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இது கூட சிங்க் ஆகுது. அண்ட் ஓகே, இந்த என்விரான்மெண்ட் டெக்ஸ்டோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் இந்த காரோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் தரேன். நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஓரளவுக்கு ஓகே, கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. அண்ட் கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இது நல்லா இருக்கு. அண்ட் இந்த கேமரா மூவ்மெண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கார் ஸ்டேபிளாக அங்கேயே இருக்கும். ஜஸ்ட் லைக் திஸ். ஓகே, இப்போ 2 எடுத்து பார்க்கலாம். ஓகே, 28 செகண்ட்ஸ் ஆச்சு இது 2 டிரைவரை. ஓகே, ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக் பண்ணி முடிச்சாச்சு, சால்வ் பண்ணி முடிச்சாச்சு கேமராவை. அண்ட் தென் நம்மளோட 3D ஃபைலே உள்ளே இம்போர்ட் பண்ணியாச்சு. ரெண்டையும் கம்பைனும் பண்ணியாச்சு. பட் கொஞ்சம் ஃபைனல் டச் கொஞ்சம் கொடுத்தா போகும், இது கம்ப்ளீட் ஆகிடும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் மேட்ச் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த பிளாக் அண்ட் ஒயிட்
இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வியூவில் பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இது பிரைட்டராக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா எனக்கு தெரியுது. கொஞ்சம் அது மட்டும் தனியாக தெரியுற மாதிரி இருக்குது. ஸோ பட் பிரைட்னஸ் கம்மி பண்ணணும். பட் அதே சமயம் எனக்கு வந்து இந்த எல்லோ வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நல்லா பிரைட் எல்லோ எனக்கு வேணும், நம்ம சேனல் தீம் மாதிரி. ஓகே ஃபர்ஸ்ட் இதோட பிரைட்னஸ் கம்மி பண்ணுறது பார்த்தீங்கன்னா RGB கர்வ்ஸ் அதை எடுத்துக்கிறேன். எடுத்து எங்கே கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டர் லேயர்ஸ் அதுக்கு இடையில். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இதோட பிரைட்னஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகே நான் என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் சென்டரில் கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு கொஞ்சமாக இதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறேன். ஓகே இது ஓகே நல்லாயிருக்கு. டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு தான், ரொம்ப இல்லை பட் ஓரளவுக்கு. ஓகே இது ஓகே. அண்ட் தென் இதில் பெருசாக ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. பிகாஸ் ரொம்ப லைட் விழுதுன்னா கொஞ்சம் கிளேர் ரெஃப்ளெக்ஷன் அந்த மாதிரி எஃபெக்ட்லாம் பண்ணலாம். பட் இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. அண்ட் தென் ஃபைனல் டச்சப்பை என்ன பண்ணலாம்னா ஓவராலாக ஒரு கலர் லேயர் மாதிரி ஆட் பண்ணிடலாம். பிகாஸ் இந்த சிஜியும் இந்த வீடியோவும் ஒரே ஃபுட்டேஜ் இருந்திருந்தால் எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி ஒரு லுக்கு வேணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கலர் பேலன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை மறந்துட்டேன். ஸோ இதோட எல்லோ எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே வேணும். ஸோ ஹியூ அண்ட் சேச்சுரேஷன், ஸோ அந்த நோட் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா இதோட சேச்சுரேஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே இது நல்லா இருக்குது, இன்னும் கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இதோட ஹியூவை நீங்கள் மாற்றும் போது இந்த காரோட கலர் நீங்கள் எப்படி வேணால் மாற்றலாம், ஒரு இந்த குறிப்பிட்ட கலரை. ஸோ இப்போ தான் நமக்கு தேவையில்லை. ஸோ நார்மலாகவே இருக்கட்டும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கலர் பேலன்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா 3 கலர் வேல் இருக்கும். இது நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸில் இருக்கிற அந்த கலர் வேல்ஸ் தான். ஸோ பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஷேடோ, மிட் டோன்ஸ் அண்ட் ஹைலைட்ஸ் பேர் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ், அவ்வளோ. ஓகே ஃபர்ஸ்ட் பெருசாலாம் இதில் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் ஒரு பேஸாக ஒன்று பண்ணலாம். ஒரு கோல்ட் டோன் செட் பண்ணலாம். ஓகே லிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளூ டோன் ஆட் பண்ணுறேன், அதாவது ஷேடோஸில். அண்ட் மிட் டோன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெட்டிஷாக கொடுக்கலாம். அண்ட் ஹைலைட் பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் ப்ளூ டோனாக கொடுக்குறேன். அண்ட் ஷேடோஸ்லேருந்து தான். ஓகே இப்போ உங்களை பார்க்குறப்போ டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த கலர் இதோட இந்த கார் பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் ஃபுட்டேஜில் ஒட்டாதான்னு சொல்ல முடியாது. பட் இந்த கடைசியாக ஒரு ஃபைனல் டச் ஒரு கலர் கொடுத்தப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. அந்த சிஜி கார் அதெல்லாம் இருந்த மாதிரி இருக்கும். ஷேடோஸை கொஞ்சம் டவுன் பண்ணலாம். ஸோ இதில் உங்களுக்கு பண்ணுற கஷ்டமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஒயிட் நீங்கள் கிளிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த வீல் பெருசாகும். ஸோ இதில் நம்ம சேச்சுரேஷன் அண்ட் அதோட வேல்யூ அப்புறம் ஹியூ எவ்வளோ இருக்கணுங்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே சேச்சுரேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். வேல்யூ ஒன்று இருக்கட்டும். காமா சேச்சுரேஷன் கொஞ்சம், பட் கொஞ்சம் ஹியூ மாற்றலாம். ஹியூ வேல்யூ இதுவும் ஒன்றில் இருக்கட்டும். ஹைலைட்ஸ் கொஞ்சம் இதுவும் ஒன்றில் இருக்கட்டும். ஓகே இது ஓகே நினைக்கிறேன், ஓரளவுக்கு ஓகே. இதோட முடிச்சுக்கலாம், ரொம்பலாம் இருக்க வேண்டாம். ஓகே அவ்வளோதான் நினைக்கிறேன். பெருசாக இன்னும் நம்ம இன்னும் போட்டிகளுக்கு தேவையில்லை. பட் இன்னும் கொஞ்சம் இதோட குவாலிட்டி ஏற்றுறதுக்காக என்ன பண்ணலாம்னா மிக்ஸ் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேரக்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதில் ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் நடந்து போகிற மாதிரி ஒரு சில இது பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ அந்த கேரக்டர்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே என்னோடய டவுன்லோட்ஸ்லாம் இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணி போட்டேன். ஸோ ரொம்ப கொஞ்சம் சின்ன டீட்டெயிலுக்காக தான், சும்மா ஒரு 2-3 பேர் ரோடில் நடந்து போகிற மாதிரி தான். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கேரக்டர்ஸ் வித் அனிமேஷன்ஸோடு இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நம்ம அகைன் பிளெண்டர் போய்க்கலாம். ஸோ இந்த டைம் லே அவுட் அண்ட் ஜஸ்ட் இங்கே சாலிட் பில்ட் வந்துக்கிறேன். அண்ட் ஃபைல் இம்போர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா FBX ஃபார்மேட்டில் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கே இருக்குது, ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது இருந்த இடத்துல தான் நடக்கிறதுனால ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Shift-D கொடுத்து இந்த கீ ஃப்ரேம் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்குறப்போ அது கண்டினியூஸாக லுக் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ பெருசாக ஒன்றும் இல்லை, இது வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் நான் வைக்கிறேன்.
அண்ட் அகெயின் ஷிஃப்ட் டி. ஸோ வேறு தரப்பு வைக்கலாம், பட் இருந்தாலும் நான் சும்மா இதுக்கு வைக்கிறேன். ஸோ இப்போ எந்த பக்கம் நடக்கணுங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, பாய் 1 அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, இங்கேருந்து இப்போ நடந்து போகிற மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோ கீ ஃப்ரேம் நான் எனேபிள் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு செட் ஆக்சஸில் பின்னாடி அண்ட் கொஞ்சம் ஒய் இன்னும் கூட நல்லா திருப்பிக்கலாம். ஓகே, வெளியே இருந்தே ஃப்ரேம்குள்ளே வரட்டும். அப்போ கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இங்கே அண்ட் 400 அங்கே வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ அந்த ஃப்ரேம் அந்த பையன் எங்கே இருக்கும்னா இங்கே நல்லாவே நடந்து போட்டு ஓகே அங்கே இல்லைப்பா, இங்கே நடந்து போயிட்டு இருக்கட்டும். பார்க்கலாம் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு. ஓ, ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறா, பரவாயில்ல. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறான். ஸோ கொஞ்சம் முன்னாடி இருக்கட்டும். ஓகே, இப்படி தான் வரும். ஸோ கொஞ்சம் பிக்சலேட் ஆகுது. பார்த்திங்கன்னா ஷேடோஸும் இருக்குது. சூப்பர். கொஞ்சம் பார்த்திங்கன்னா இது மெட்டாலிக்காக இருக்குது. ஸோ ஸ்கின் எப்படி மெட்டாலிக்காக இருக்கும், மெட்டாலிக்கு 0 கொண்டு போயிடும். என்ன ஃபால்ட்டுன்னு தெரில. ஓகே, மேபி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் டிஸ்பிளே பண்ணுவீங்க. சும்மா இது இருக்கட்டும். அண்ட் அதர் கேரக்டர்ஸ் நான் உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேரக்டர் உள்ள நடந்து போகிற மாதிரி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா செட் பண்ணியாச்சு. கிராஸாக வர மாதிரி வச்சாச்சு. பட் ஓ ஷிட், நான் அதை பார்க்கவே இல்லை. சைஸ் டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நானே பார்க்க மாட்டேன், பெரிய மிஸ்டேக் தான். ஓகே, அண்ட் இதை கம்பேர் பண்ணேன். ஸோ இந்த காரோட ஒரு ஹியூமன் சைஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு கம்பேர் பண்ணி வச்சேன். பட் ஹியூமனை கம்பேர் பண்ணல. ஓகே, கீ ஃப்ரேம் வேறு வச்சேன். ஸோ அங்கே சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. ஓகே, நோ ப்ராப்ளம், இது ஆகலை. ஓகே ஓகே, இந்த ஃப்ரேமில் ஒரு 2 போடலாம். அதுக்குன்னே உங்களுக்கும் ஷேடோஸ் கரெக்டாக விழுகுது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, அவ்வளோதான். அப்படி போது கிட்டத்தட்ட வந்தாச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய வீடியோவில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன்னு என் மேலே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க. தெரில, நான் ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன்னு தெரில. நான் நார்மலாகவே இப்படி தான் பேசுவேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக தான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைம்லேருந்து அதையும் நான் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ண பார்க்குறேன். ஓகே, குட், ஓரளவுக்கு ஓகே. குவாலிட்டி சாம்பிள்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அதனாலையும் கொஞ்சம் இதாக இருக்குது. பட் ஃபுல் ஹெச்டி தான். ஸோ அதனால் எவ்வளோ தான் வரும். பட் ஓவராலாக நம்ம ரெண்டர் ரன் பண்ணி பார்க்குறப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓகே, நான் மேக்ஸிமம் சாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 300 வச்சுக்கிறேன். அண்ட் அவுட்புட் செட்டிங்ஸில் ஃபுல் ஹெச்டி தான். 29 உன்னை யார் சேஞ்ச் பண்ணது? ஸ்டார்டிங்கில் ஃப்ரேம் ரேட் சேஞ்ச் ஆயிருந்துச்சு, அதாவது ஃபுல் ஃப்ரேம் இங்கே சேஞ்ச் ஆயிருந்துச்சு. ஸோ அங்கே அண்டு வந்துருக்கு. ஸோ அதனால் இந்த சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ அதை இவ்வளோ நேரம் பார்க்கல. ஓகே, ஃபைனல் அவுட்டில் வீடியோ எடுக்கிறப்போ ஸோ 29 தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, பட் நான் இனிமேல் சீக்வன்ஸாக தான் எடுக்க போகிறேன். ஸோ அதனால் வீடியோ எடுக்க போகிறேன். ஸோ அந்த ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட்டு லொக்கேஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் பிஎன்ஜி செட் பண்ணியாச்சு. ஓகே, அண்ட் வேறு என்ன பண்ணணும்னா, அண்ட் இன்னொரு விஷயம், கீழே கலர் மேனேஜ்மெண்ட் வந்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா இந்த லுக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஹை கான்ட்ராஸ்ட். ஓகே, இது நல்லா இருக்குது. பட் வந்து நீங்கள் வேணுங்கிற இதை வச்சுக்கலாம். பட் எனக்கு அது ஓகே. அண்ட் எக்ஸ்போசர் இதில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். கொஞ்சம் இன்க்ரீஸ் வேணால் பண்ணுறேன், ரொம்ப இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஏஜெக்ஸ் அந்த அப்புறம் அந்த ஏஜெக்ஸ் இந்த ஸ்டாண்டர்டுக்கு மாற்றினா அது ஒரு பார்த்திங்கன்னா அது ஒரு லுக்காக இருக்கும். ஃபிலிமுக்கு அது ஒரு லுக்காக இருக்கும். பட் இது ஓகே, இதுவே பார்க்க நல்லாயிருக்கு. மோஷனல் பார் நம்மளுக்கு தான் இருக்குது.
ஓகே, அவ்வளோதான். மினிமம் செட்டிங்ஸ் எல்லாம் ஆன் பண்ணியாச்சு. ஒரு செட்டிங்ஸை கொஞ்சம் லைட் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ஓகே 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 காம்போசிட்டில் ஃபைனல் டச்சப் கனெக்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் நினைக்கிறேன், வேறு என்னென்ன. ஓகே, கண்ட்ரோல் F12. ஓகே, அது 2 ஸ்டார்ட் ஆகட்டும். ஸோ சார்ஜில் தான் இருக்குது என்னோடய லேப்டாப். ஸோ 2 கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஜிபி ஆக்சலரேஷன் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப நாள் நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோ, அதாவது சும்மா ஒரு 10 நிமிஷம் எடிட் பண்ணி போடாமல் பேசிக்லேருந்து சொல்லியிருந்தீங்க. பட் இது எந்த அளவுக்குன்னு தெரில. பட் இது இதோட நிற்காது. பட் நான் இன்னும் இதே மாதிரி ஒரு 4-5 வீடியோ, டிஃப்ரெண்ட் வீடியோஸை விஎஃப்எக்ஸாக பண்ணி இதே மாதிரி ஒரு ½ அன் ஹவர் ஒர்க் ஃப்ளோவாக போடலான்னு இருக்கேன். பட் இது ஸ்டார்டிங் தான். பட் இது நீங்கள் பார்த்துட்டு இது என்ன சேஞ்ச் பண்ணலாம் என்ன நீங்கள் மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஃபைனல் அவுட் எடுத்துகிட்டு இதே நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே கைஸ், நீங்களும் இந்த மாதிரி பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதை யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டா இதை அப்லோட் பண்ணி உங்களோட ஒர்க்கை எனக்கு காமிங்க, நான் பார்க்குறேன். அண்ட் என்னோடய பர்சனல் இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் பண்ண விஎஃப்எக்ஸ் அண்ட் என்னோடய ஒர்க் ஃப்ளோலாம் இதில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். 3D ஒர்க் ஆகட்டும், விஎஃப்எக்ஸ் ஆகட்டும். ஸோ இது நான் நேற்று பண்ணது. ஸோ இதுவுமே நீங்கள் பார்க்கணுன்னா இந்த இன்ஸ்டா ஐடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே வைஸ், எதாவது நீங்கள் டேக் பண்ணால் கூட இந்த ஐடியில் என்ன டேக் பண்ணுங்கள். ஓகே 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 இது 2 ஆகட்டும். ஓகே வைஸ், இன்னொரு அமேசிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.